ரன் வித் என்டியூரன்ஸ் என்று சொல்லி இந்த வருஷத்துல நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும் என்றால் we will run with endurance, பொறுமையோடு விடாமுயற்சியோடு ஓட கடவோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நானும் பைபிள் குடும்பமும் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். இந்த நாளுக்கென்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் காட்டிய ஒரு வசனம், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இதில் என்னங்க, முதல் நாள் அன்னைக்கு நாங்கள் ஏதோ வாக்குதத்த வசனம் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு இருந்தால், இந்த வசனத்துக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் இருக்கிற வசனங்களை நாம் படித்து பார்ப்போமே. ஆனால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு பொறுமையோடு ஓட கடவோம் என்று தமிழில் இருக்கு. ஆனால் ஆங்கிலத்திலே ரன் வித் என்டியூரன்ஸ் என்று சொல்லி இந்த வருஷத்துல நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும் என்றால் we will run with endurance, பொறுமையோடு விடாமுயற்சியோடு ஓட கடவோம். அப்போ எப்படிங்க அப்படி ஓடணும்னா ஒரு 4 குறிப்புகள். முதலாவது அவர் சொல்றாரு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஃபிக்ஸிங் யோர் ஐஸ் ஆன் ஜீசஸ் என்று இருக்கும். முதல்ல இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவையே முன்வைத்து இருக்கும் பொழுது நாம் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இயேசுவை முன்வைத்து ஃபிக்ஸிங் யோர் ஐஸ் ஆன் ஜீசஸ். 2வது பார்க்கும் பொழுது அங்கே நாம் என்டியூரிங், சகித்து 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 இந்த வருஷம் கடந்து வரும்பொழுது, போன வருஷம் கடந்து வரும்பொழுது நீங்கள் எவ்வளவு சகிப்புத்தன்மையை காட்டினீங்க, இயேசு எவ்வளவு சகித்தார். ஆகவே நான் விட்டுவிட போகிறதில்லை, எனக்கு வைத்திருக்கும் ஓட்டத்தை சகித்து கொண்டு ஓடுவேன் என்று. 2வது. 3வது ஜாய்ஃபுல் ரன்னிங். அங்கே பார்க்கிறார், சந்தோஷத்தோடு கூட ஓடக்கடவோம் என்று சொல்லி தேவனுடைய அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஜாய்ஃபுல் ரன்னிங். ஆண்டவர் எப்பொழுதுமே துன்ப பாதையிலே நடத்த மாட்டார். துக்கம் உண்டு, துயரம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் சந்தோஷமும் உண்டு. முதல்ல ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். 2வது சகித்து ஓடுவோம், என்டியூரன்ஸ். 3வது ஜாய்ஃபுல்னஸ். 4வது ஐ வில் ஃபினிஷ் த ரேஸ் தட் காட் ஹஸ் கிவன். ஃபினிஷ் என்பது முடிவு இல்லை, ஆண்டவர் கொடுத்த வேலையை ஐ ஹவ் ஃபினிஷ்ட் இட் அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற பர்பஸ் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. தலைவரை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மற்றும் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, நன்றி கர்த்தாவே. இந்த வருஷத்துல நாங்கள் உம்மை முன்வைத்து ஓடுகின்றோம், சகித்து ஓடுகின்றோம். ஆண்டவரே, எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தோடு எண்ணி பொறுமையோடு ஓடி கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.